பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் கோபத்தை வென்றிட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் இன்று நாம் சிந்திப்போம். கோபம் என்பது வேறு ஒரு உணர்வின் வெளிப்பாடு. அது துக்கமாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம். நாம் உணர்வை சரியாக அடையாளம் காணவில்லை என்பதால் அது கோபமாக வெளிப்படுகிறது. கோபம் என்பது மனிதன் இயல்பான உணர்ச்சி. ஆனால் அதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள உறவுகளையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். ஒரு தீப்பொறி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது பரவி காட்டுத்தீயாக மாறலாம். அதுபோல ஒரு சிறிய கோபம் கூட சரியாக கையாளப்படாவிட்டால் பெரிய அழிவை உருவாக்கும். அடிப்படையில் கோபம் ஏற்படுத்தும் மிகப்பெரிய பாதிப்புகளில் ஒன்று கோபம் உறவுகளின் எதிரியாக அமைகின்றது. குடும்பத்தில், நண்பர்களிடம், பணியிடத்தில் கோபம் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. ஒரு தந்தையின் கோபம் குழந்தையின் மனதில் பயத்தை உருவாக்கலாம். ஒரு மேலாளரின் கோபம் ஊழியர்களின் நம்பிக்கையை உடைக்கலாம். நாம் அடிக்கடி அனுபவிப்பது என்ன? ஒரு சிறிய விஷயத்திற்காக பெரிய சண்டை. ஒரு நிமிட கோபம் பல வருட உறவுகளை உடைக்கிறது. பேசிவிட்டு பின் வருந்தும் வார்த்தைகள் திரும்ப பெற முடியாத காயங்களை உண்டாக்குகின்றன. அதுபோல கோபம் உடல் மற்றும் மனதில் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. கோபப்படும் போது நமது இதய துடிப்பு அதிகரிக்கிறது, இரத்த அழுத்தம் உயருகின்றது, சிந்தனை தெளிவு குறைகின்றது, நமது முடிவுகள் தவறாக மாறுகின்றது. கோபம் உள்ளவரை அமைதி நம்மை விட்டு வெளியேறிவிடும். தலாய் லாமா அவர்கள் கோபத்தை குறித்து கூறுகின்ற பொழுது, anger is the ultimate destroyer of your own peace of mind என்று சொல்லுகின்றார். அமைதி இல்லாத மனம் வெற்றியை அடைய முடியாது. கோபம் உள்ளவரை நம் உள்ளத்தில் அமைதி இல்லை. அமைதி இல்லாமல் நம் வாழ்க்கை முன்னேற முடியாது. ஒரு தலைவரின் உண்மையான சக்தி அவர் எவ்வளவு கோபப்படுகிறார் என்பதில் இல்லை, அவர் எவ்வளவு அமைதியாக இருக்கிறார் என்பதில் உள்ளது. நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் அநீதியை, அடிமை தலையை எதிர்கொண்டார். அவருக்கு கோபம் வரவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் அந்த கோபத்தை வன்முறையாக மாற்றவில்லை. அவர் அதை சக்தியாகவும் அகிம்சையாகவும் மாற்றினார். அதனால்தான் உலகம் அவரை மதிக்கிறது. அவர் வாழ்க்கை நம் எல்லோருக்கும் ஒரு பெரிய பாடம். கோபத்தை கட்டுப்படுத்தினால் அது உலகத்தை மாற்றும் சக்தியாக மாறும். கோபம் தோல்வியின் கதவாக நிற்கின்றது. பல வெற்றியாளர்கள் கோபம்தான் அவர்களின் மிகப்பெரிய எதிரி என்று ஒப்புக்கொண்டுள்ளனர். பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் கோபத்தில் தொடங்கும் எந்த செயலும் அவமானத்தில் முடியும் என்று சொல்லுகின்றார். நாம் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் நமது குணநலனை காட்டுகின்றன. ஆனால் அது நம் உண்மையான குணம் அல்ல. அது நமது கட்டுப்பாடற்ற உணர்ச்சி. இன்றைய உலகில் மன அழுத்தம் அதிகம். வேலை, படிப்பு, போட்டி, சமூக ஊடகங்கள் இவை அனைத்தும் கோபத்தை அதிகரிக்கின்றன. சிறிய விஷயங்களுக்காக பெரிய எதிர்வினை காட்டும் நிலை உருவாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை அடைய விரும்பினால் மன அமைதி தேவை. கோபம் உள்ளவரை கவனம் சிதறும். கவனம் சிதறினால் இலக்கு தொலைந்து போகும். எனவே கோபத்தை கட்டுப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் தவறு அல்ல. ஆனால் கோபத்தை எப்படி கையாளுகின்றோம்? உண்மையில் கோபம் ஒரு சிக்னல்.
அது நமக்கு உள்ளே ஏதோ தவறாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. அதை உணர்ந்து சரியான வழியில் அதை மாற்றினால் அது சக்தியாக மாறும். அரிஸ்டாட்டில் அவர்கள் சொல்லுகிற பொழுது, கோபப்படுவது எளிது, ஆனால் சரியான அளவில் சரியான காரணத்திற்காக சரியான முறையில் கோபப்படுவது மிகவும் கடினம் என்பார். எனவே நம்முடைய கோபத்தை சக்தியாக மாற்றுவது எப்படி? கோபம் வந்தவுடன் உடனே பதில் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள், ஆழ்ந்த மூச்சு விடுங்கள், அந்த உணர்வை கவனியுங்கள். நாம் கோபத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டால் பாதிக்கப்படுவது மற்றவர் அல்ல, நாமே. நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அவருக்கு கோபம் வந்திருக்காதா? கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனால் அவர் கோபத்தை பழிவாங்கலாக மாற்றவில்லை, மன்னிப்பாக மாற்றினார். அதனால்தான் அவர் அந்த தேசத்தின் தந்தையாக உயர்ந்தார். நாம் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்த சில எளிய நடைமுறைகள் உள்ளன. ஆழ்ந்த மூச்சு பயிற்சி, கோபம் வந்தவுடன் எண்களை மேலிருந்து கீழாக எண்ணுகிற நடைமுறையிலே பயிற்சி எடுப்பது, தண்ணீர் குடிப்பது நம்முடைய உடலை அமைதியாக்கும், உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது அது உடலில் சேமிக்கப்பட்டிருக்கும் ஆற்றலை வெளியேற்றும், எழுத கற்றுக்கொள்வது, உங்கள் உணர்வுகளை ஒரு குறிப்பேட்டில் பதிவு செய்கின்ற அந்த பழக்கம், மன்னிக்க கற்றுக்கொள்வது அது மிகவும் அவசியம். உலகம் பலரை வலிமையானவர் என்று அழைக்கிறது. ஆனால் உண்மையான வலிமை மற்றவர்களை வெல்வதில் இல்லை, நம்மை நாமே வெல்வதில் உள்ளது. கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான சக்தி. நம்மை நாமே வென்றால் உலகம் நம்மை வெல்ல முடியாது. கோபம் ஒரு தீ, அதை அடக்காமல் விட்டால் அது நம்மை எரிக்கும். ஆனால் அதை கட்டுப்படுத்தினால் அது ஒளியாக மாறும். கோபத்தை அழிவாக மாற்றாமல் ஆற்றலாக மாற்றுங்கள். அதுவே உண்மையான வெற்றி. நாம் ஒவ்வொருவரும் நாளும் நம்மிடம் கேட்க வேண்டும், இந்த கோபம் என்னை உயர்த்துமா அல்லது என்னை தாழ்த்துமா? கோபத்தை விடுங்கள், அமைதியை தேர்ந்தெடுங்கள், மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள், அன்பை தேர்ந்தெடுங்கள். அப்போதுதான் நமது வாழ்க்கை அமைதியால் நிரம்பும், நமது மனம் தெளிவாகும், நமது உறவுகள் வலுவாகும். கோபத்தை வெல்லுவோம், உலகத்தையும் வெல்லலாம். நன்றி.